இந்த மாதம் பார்த்தீங்கன்னா நிறைய சிம்ம ராசி என்பவர்களுக்கு கொஞ்சம் கோபம் இருக்கும், கொஞ்சம் தடங்கல்கள் இருக்கும், கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். மற்ற கிரகணிலாம் நல்லா இருக்குது. இந்த மாதம் தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் வரும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. சார் அப்போ எப்படி சார் வேலை கிடைக்குமா சார் அப்படின்னா, வேலை கிடைக்கும். வேலையில் பெரிய எதிர்பார்ப்போடு போனீங்கன்னா வேலை கிடைக்காது. வேலை மாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதம் விட்டுருங்க. அடுத்த மாதம் அதுக்கான முயற்சிகள் செய்யலாம். இந்த டேக்ஸு, இன்கம் டேக்ஸு, ஜிஎஸ்டி இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இதுலேருந்து ஏதாவது ஒரு நோட்டீஸு, பிரச்சனை இல்லை ஏதாவது ஒரு ஃபைன்லாம் வரதுக்கான சான்சஸ்லாம் இருக்குது. ரொம்ப கேர்ஃபுல்லாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுங்கள். அதே போல் இந்த மாதம் நிறைய செலவுகள் வரும். செலவுகளை குறைச்சிக்கங்க. அதே போல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ஒரு சூப்பரான மாதம். இந்த மாதத்தில் செய்யக்கூடிய முதலீடுகள் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை தரும். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அப்போ இடம் வாங்கலாம் சார், வீடு வாங்கலாமா சார்னா வாங்கலாம். சிம்மராசி என்பவர்கள் இந்த மாதத்தில், ஆடி மாதத்தில் வீடு குடி போகக்கூடிய ஒரு முக்கியமான மாதமாகவும் கண்டிப்பாக இருக்கும்.